ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 57வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 56 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோ லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோன்ட்டு போயிட்டு அந்த பேன்ஷி அட்டாக் பண்றப்ப அவ உண்மையுமே ஐஸ் விச் அல்ல அப்படின்னு தெரிஞ்சு ஐஸ் விச்சை வந்துட்டு வெளியே வர வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி சண்டை நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அதோட லாக்கி எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறப்ப அந்த ஐஸ் வச்சிருந்துட்டு எப்படி என்னோட பேன்ஷியை வந்துட்டு பைபாஸ் பண்ணிட்டு நீ இந்த இடத்துக்கு வந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம அம்ப்ரா கிராவிட்டி அப்படின்னு சொல்றப்ப மறுபடியும் அவனோட டார்க்னஸ் பவர் வச்சு கிராவிட்டியை தான் இருந்துட்டு மாத்தி அமைக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அது வந்துட்டு ஒரு லீத்தலான அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துலயுமே தரல. பட் அது போய் அட்டாக் பண்ணதுல அவ வந்துட்டு சேர்த்து வச்சிருந்தாலேயா அந்த மேஜிக் ரெக்கார்ட்ஸ் அது எல்லாமே காத்துல வந்துட்டு பறக்க ஆரம்பிக்குது. அவர் வந்துட்டு நோ டோன்ட், என்னோட ரிசர்ச் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே இந்த உலகத்தோட மோஸ்ட் பிரைஸ்ட் ட்ரெஷரா வந்துட்டு வர வேண்டியது. நீ வந்துட்டு என்ன பண்ணிருக்க அப்படின்னு உனக்கு தெரியுமா ஸ்கம் அப்படின்னு சொல்லிட்டு வேனிடாஸ் லீஜன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல வந்து யூஸ் பண்றா. அது மூலமா அவ தரைக்கடியில வச்சிருந்த நிறைய அண்டட வந்துட்டு வெளியே வர வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சூழ்ந்துக்கிறா. நூத்துக்கணக்கான வருஷமா இந்த பீப்புள் எல்லாமே என்னோட ஸ்ட்ரென்த்தை பிஹல்டு பண்ணி என்ன வந்துட்டு ஒரு பயத்தோட பார்த்தாங்க. என்னோட குறிக்கோள்களோட டெப்த் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஒழுங்கா புரிஞ்சுக்கவே முடியல. ஈவன் என்னோட டீச்சர் கூட என்னோட ஹார்ட்டை வந்து புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த விதிப்படி இந்த பள்ளத்தாக்குல இருந்து நான் வெளியே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் ப்ரௌட்லி நான் லிவிங் வேர்ல்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆக போறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு விஷயத்த கடைசியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறாங்க. யாரு வந்துட்டு என்னோட விஷயத்துல சரி யாரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த 100 மாஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்றப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதுங்க எல்லாத்தையுமே ஒத்தாலா சமாளிச்சுட்டு தான் இருக்கான். அப்ப அந்த பேன்ஷி இருந்துட்டு நீங்க இங்க இருந்து ஓடி ஆகணும், ஐஸ் விச்சை வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு பயப்பட தேவையில்ல. இந்த நேரத்துல பயப்பட வேண்டியது நீ கிடையாது அவதான் அப்படிங்கிறப்ப அந்த ஐஸ் விச் இருந்துட்டு நீங்க புழுக்கள் மாதிரி இருக்கிற ஆளுங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி இந்த எண்ட் நான் வந்துட்டு அந்த டெத்தையே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வந்திருக்கேன். ஃப்ராஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரியான மிருக மேல பயணம் செய்யுது இல்லையா, அதுல இருந்து ஒரு ஃப்ராஸ்ட் அட்டாக் தான் நம்ம ஹீரோ மேல வந்துட்டு பண்ணுது நிறைய ஐஸ் லான்சஸ் மூலமா. அப்ப திடீர்னு ஃப்ராஸ்ட் இருக்காளே நம்ம ஃப்ராஸ்ட் அவ முன்னாடி வந்துட்டு முக்கியமா மேல போட்டிருக்காளே பிளைண்ட் ஃபோல்டு அதை கலட்டிட்டு கான்ட்ராக்டர் இதுக்கப்புறம் இதை வந்துட்டு நான் டீல் பண்ணிக்கிறேன். ஃப்ராஸ்டோட பவரை ஈவல் பண்றதுக்காக ஒருத்தவங்க யூஸ் பண்றதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் வந்துட்டு பல உலகங்களே இருந்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி டெயின்டடான ஐஸை யார் மேல வந்துட்டு நீ ஏம் பண்ற கேவல்ரி பிளான்ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை வச்சு நிறைய கேவல்ரி குதிரைங்க யூனிகார்ன் மாதிரி வர வச்சு அந்த வர அட்டாக்க வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்துட்டு தடுத்தாரா. அந்த ஐஸ் வந்துட்டு நீ டைரக்டா வந்துட்டு இதை கவுண்டர் பண்றியா, ஒருவேளை நீ வந்துட்டு அந்த பீப்புளோட ரிலேட்டட் ஆயிருப்பியோ. நோ, அவங்க வந்துட்டு என்ன எனிமியா மாத்துறதுக்கு ஒரு காரணமே கிடையாது. சோ ஏன் அப்படிங்கிறப்ப தொடர்ந்து ஃப்ராஸ்ட் அந்த ஐஸ் அட்டாக்க வச்சு அவளை கவுண்டர் பண்ணிக்கிட்டே கான்ட்ராக்டர் இப்போ உன்னோட மூவ் வந்துட்டு மேக் பண்ணு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்னோட கண்ணு நீல கலர்ல இருக்கு அப்படிங்கிறப்ப இல்ல அதெல்லாம் ஒயிட், இப்போ எதுக்கு அந்த நான்சென்ஸை பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆர்மரை போட்டு வேகமா போயிட்டு இருக்கான். வழியில நிறைய அந்த மான்ஸ்டருங்க வந்தாலும் ஹீரோக்கு இப்ப புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சதுல மொத்தமா நிழலாவே மாறுறது. அதை யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே வேகமா தாண்டி போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பெரிய அட்டாக்க அந்த ஐஸ் வச்சிருக்கா இல்லையா அவளுக்கு பின்னாடியே இருந்துட்டு லேண்ட் பண்ணிடுறான். ஐஸ் வச்சிருந்துட்டு ஓவர் வெல்மிங்க பண்ணிட்டீங்க, கடைசியில நீ வந்துட்டு என்ன சர்பாஸ் பண்ணிடுவ போல என்னோட லாஃப்டி பர்பஸையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவ இறந்து போறா. அதுக்கப்புறம் இந்த பேன்ஷி இருக்கா இல்லையா இதுக்கு முன்னாடி அவ எப்படி அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப மறுபடியும் ஒருத்தவங்க கதவை தட்டுறப்ப லேடி விச் இது வந்துட்டு நீங்க தானா, என்ன வந்துட்டு மன்னிச்சிருங்க, எனக்கு வந்துட்டு இறக்கம் காமிங்க ப்ளீஸ், என்ன மட்டும் பனிஷ் பண்ணுங்க, என்னோட சிப்ளிங்ஸையோ பேன்ஷிஸா வந்துட்டு மாத்திராதீங்க, உங்களை வந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா இந்த தடவை அவனோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. ஓ அவர் டியர் கேர்ள் எங்களை வந்துட்டு மன்னிச்சிரு, நாங்க வந்துட்டு கொஞ்சம் டிலேவா வந்துட்டோம், டைகர் ஸ்கின் இருக்குல்ல அதை வந்துட்டு விக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா வந்துட்டு நாங்க வந்துட்டு ரொம்ப பேடா ஃபீல் பண்ணோமா அதனாலதான் வரப்பவங்க எல்லாத்துக்குமே ஸ்வீட் ரோல் இருந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு உன்னோட அப்பா வந்துட்டு வயசாயிட்டே போகுதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபயர் வுட்டுமே சாப் பண்றதுக்கு மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதனாலே உங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருந்திருக்கும் கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு எதுக்காக உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறப்ப மன்னிச்சிரு நான் வந்துட்டு மெஸ்ட் அப் பண்ணிட்டேன், மை பிரசியஸ் டாட்டர் நீங்க வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா, நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது எல்லாமே சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இந்த லிவிங் வேர்ல்ட விட்டு அவங்க பாஸ் ஆனாய் போயிட்டாங்க இந்த உலகத்துல இல்லாம. ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு ஹெவனுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்க ஃப்ராஸ்ட் வந்துட்டு எனக்கு ஹெவனை பத்தி தெரியாது, ஏன்னா அதை பத்தின மெமரிஸ் எதுவுமே எனக்கு இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ரிகார்ட்லெஸ் அவங்க வந்துட்டு ஹாப்பியா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு நானும் அதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஃப்ராஸ்ட் வந்துட்டு சரி இங்க இருந்து போலாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஹோல்ட் ஆன், இன்னும் பண்றதுக்கு கடைசியா ஒரு விஷயம் இருக்கு. ஏர்லியர் இந்த ஐஸ் வச்சிருந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை வந்துட்டு சொல்லுச்சு. ஐ கெஸ் நீ வந்துட்டு ஃபைட்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்ததுனால அது உனக்கு கரெக்டா கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ் வச்சிருந்துட்டு அந்த பீப்புளுக்கு நீ சம்பந்தப்பட்டவளா அப்படின்னு திடீர்னு என்னமோ ஒண்ணு கேட்டாங்க. அதனால கன்ஃபெஷன் ஆஃப் த டெட் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மெமரியை பாக்குறப்போ இந்த ஐஸ் வச்ச பாக்குறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். சோ இந்த மாதிரி ஒரு இடத்த கூட உனக்கு இருக்க தகுந்த இடமா உன்னால மாத்திக்க முடியுமா? ஹலோ ஐஸ் வச் அப்படிங்கிறப்ப யாரா நீ அப்படின்னு அந்த ஐஸ் வச்சு கேட்க, ஓ என்ன விட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னோட பேர் வந்துட்டு அப்படிங்கிறப்ப ஐஸ் வச்சு அந்த மாதிரி கேட்கல. என்ன தைரியம் இருந்தா ஒரு மனுஷன் இருந்துட்டு இந்த இடத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருந்திருப்ப, உடனே என்னோட கண்ணில் படாம ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அட்டாக்க பறவை வைக்கிறப்ப அந்த வந்தவன் வந்துட்டு மை மை எதுக்கு இப்படி கோவப்படுற, நான் வந்துட்டு ஆசைப்பட்டது எல்லாமே வெறும் ஒரு சிம்பிளான கான்வர்சேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறப்ப அவ அட்டாக் பண்ணிரா. பட் அவன் கொஞ்சம் கூட நகராம அந்த அட்டாக் எல்லாத்தையுமே கவுண்டர் பண்றான். முக்கியமா அந்த அட்டாக் கவுண்டர் பண்றத பாத்தீங்கன்னா ரோஜா இதழ்கள் மாதிரி இருக்கும் ப்ளூ கலர்ல. அங்க வந்தவன் இருந்துட்டு நான் வந்துட்டு ஒன்ன மாதிரி மான்ஸ்டர் எல்லாத்தையுமே சர்ச் பண்ற ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடியவன். அதுக்கப்புறம் ஃபீல்ட் அசோசியேஷனோட ஒரு மெம்பர். பிரசன்ட்லி நான் தான் அந்த 9 ஹெவன்ஸ்ல 5ஆவதா மாற போற ஒருத்தன், ஐசாக் டிவோர் அப்படின்ட்டு வந்திருக்கான். சோ ஃபீல்டுக்கும் இவங்களுக்குமே இருந்துட்டு சம்பந்தம் இருக்கு. நான் கூட ஸ்டார்டிங்ல அந்த ஃபீல்ட் அப்படிங்கிறவங்க ஏதோ தேர்ட் ரேட் வில்லன் மாதிரி போயிடுவாங்கன்னு நினைச்சா ஆக்சுவலா அவங்க தான் இந்த சீரீஸ்ல மெயின் வில்லன் மாதிரி இருக்கானுங்க போல. ஃப்ராஸ்ட் அந்த 9 ஹெவன்ஸ்ல ஒருத்தனா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த 9 ஹெவன்ஸோட ஐசாக்க பத்தி நான் ரூமர்ஸ் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹூ நியூ நான் வந்துட்டு ஆக்சுவலா அவனை வந்துட்டு பார்க்க முடியும்ட்டு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ரூமர்ஸா அப்படின்னா அவனை நீ நேர்ல பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அந்த 9 ஹெவன்ஸை சேர்ந்த ஃபீண்டுகளை வந்து ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ஓ யார் வந்துட்டு இந்த ஃபீண்ட் எல்லாத்தையுமே இந்த 9 ஹெவன்ஸ்க்கு கீழே கொண்டு வந்தது, அது வந்துட்டு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு டியாகோ கிட்ட இருந்து அந்த கதையை பத்தி கேட்டேன், பட் உனக்கு தெரியுமா அது வந்துட்டு லாங் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு சோ நீ சொல்லலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம் 9 ஹெவன்ஸ் அப்படிங்கிறது எர்த்தோட கரண்ட் ஜெனரேஷன்ல. பட் இப்ப ரீசெண்டா வரைக்கும் இந்த 9 ஹெவன்ஸ் இருந்துட்டு உருவாக்கப்படவே இல்ல. த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துட்டு அந்த 9 ஹெவன்ஸ்ல உருவானவங்க வந்துட்டு தன்னை கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்பியர் ஆன ஒரு ஃபீண்ட் தான். தன்னோட பேரை வந்துட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் முழுக்க சொல்லிட்டு அந்த 9 ஹெவன்ஸ்க்கான காண்ட்லண்ட வந்துட்டு சுத்தி விட்டான். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் எல்லாருமே அவனை பைத்தியக்காரனா பார்த்திருப்பாங்களே அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு கிரேசியானவன் அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாருமே அவனோட மூஞ்சுக்கு முன்னாடி நின்று சிரிக்க ஆரம்பிச்சானுங்க. அவனால அதை வந்துட்டு தாங்கிக்கவே முடியல. அங்க இருந்த சிரிச்ச எல்லாத்தையுமே கடைசியில வந்துட்டு அவன் கொன்னுட்டான். இப்படிதான் வந்துட்டு அவனோட டெபியூ வந்துட்டு கொடுத்தான். ஷோர் அந்த பிக் 6 கில்டுல இருக்கிற டாப் பிளேயர்ஸ் பெரிய கில்டு இருந்து வந்திருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு அவன் போட்டு தள்ளிட்டு இருந்தான். அவன் கொன்னு குமிச்ச அந்த பாடிஸ் மேல வந்துட்டு அவன் கிளைம் பண்ணி ஒரு டிக்ளரேஷனை வந்துட்டு மேட் பண்ணான். அது என்னன்னா அப்படிங்கிறப்ப அவன் என்ன சொல்லியிருக்கானா நான் தான் ஃபீல்ட் காட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த மொமெண்ட்ல தான் இந்த ஃபீல்ட் அசோசியேஷனோட பர்த் அப்படிங்கிறதே முடிவாச்சு. அந்த 9 ஹெவன்ஸ்ல ஃபர்ஸ்ட் காடா வந்துட்டு அவன் உருவானான். இந்த ஷாக்கிங் டெவலப்மெண்ட் ஒரு பேனிக்கை வந்து கிரியேட் பண்றதுக்கு போதுமான அளவா இருந்துச்சு. ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கல்ல, எல்லாருமே இதை பார்த்து ஃபயர்ட் அப் ஆயிட்டானுங்க. சோ இந்த மாதிரி ஃபீல்ட் டாமினேட் பண்ற உலகத்துல பிளேயர்ஸ்க்குமே அந்த மாதிரி நடக்காதா என்ன? அதனாலேயே அந்த ஃபீல்ட் கார்டுக்கு எதிரிகளா வந்துட்டு சில சிம்பிள்ஸ் வந்துட்டு அப்பியர் ஆனாங்க பிளேயரா. அவங்க தான் லைட்னிங் லார்ட் அந்த ஹெவன்ஸோட செகண்ட் கார்டு, அதுக்கப்புறம் அந்த டோக்கபி கில்டோட லீடர் யாக்ஷா, அதுக்கப்புறம் ஸ்வார்ட் சையன்ட் ஃப்ரம் த சைலண்ட் மூன் கில்ட். இந்த மாதிரி அந்த ஃபீல்ட் கார்டோட பவரை வந்துட்டு மேட்ச் பண்ற மாதிரி இன்னும் 8 பேர் வந்துட்டு தங்களை ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. இதனால தான் அந்த 9 ஹெவன்ஸ் அப்படிங்கறதே உருவாச்சு. தென் 5 இயர்ஸ் ago இந்த ஃபீல்ட் கார்டு இருந்துட்டு ரூபன் எம்பையரோட கேபிட்டல்ல வந்துட்டு அப்பியர் ஆனா. அப்படிங்கிறப்ப அந்த நேரத்துல அந்த ஃபீல்ட் கார்டு இருந்துட்டு சிட்ரன் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த சிட்ரன் பொண்ணும் நீங்க வந்துட்டு தனியா சண்டை போட போறீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறப்ப என்ன எனக்கு நீ ஹெல்ப் பண்றதா நீ நினைப்பியா? இவங்க வந்துட்டு இந்த பிக் 6 சேர்ந்த நியூ எலைட்ஸ் அப்படிங்கிறப்ப சிட்ரன் வந்துட்டு வெல் தென் இந்த கிளீனப்ப வந்து நான் உங்கள்கிட்ட விட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அங்க முன்னாடி அந்த 9 ஹெவன்ஸ் சேர்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க, யாருமே உன்னை ஓப்பன் ஆர்ம்ஸோட வெல்கம் பண்ண போறது கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த ஃபீல்ட் கார்டு வந்துட்டு அதனாலதான் நான் இங்க இருக்கேன். அந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல. ஃபர்ஸ்ட் கார்டா என்னோட பிளேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்துக்குமே உணர்த்தணும்ல. அப்படிங்கிறப்ப உடனே அந்த ஸ்வாட் சையன்ட் வந்துட்டு மெமெண்டோ மோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்றான். சோ அவன் அங்கதான் இருக்கான். பட் அந்த ஃபீல்ட் கார்டு இருந்துட்டு ரிஃப்ளெக்டிங் கீ பாடி ஷீல்ட் அப்படின்னு உன்னை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நிறைய கார்ட்ஸ் வந்துட்டு உயிரோட இருக்கும் போல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வாட் சையன்ட் அட்டாக் பண்றான். ஆனா ஸ்வாட் சையன்ட் அதை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு எப்படியோ பின்னாடி வந்துட்டு போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் அந்த கதையை நரேட் பண்றான். இந்த எண்ட் அந்த லைட்னிங் லார்டு சின் ஷங்யூன் அதுக்கப்புறம் கிம் ஊஜங் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபீல்ட் கார்டை வந்துட்டு ஒன்னா ஆம்புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபீல்ட் கார்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சோண்டு ஸ்ட்ராங்கரா இருந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல இருந்த எல்லா 9 ஹெவன்ஸ் சேர்ந்தவங்களையும் வந்துட்டு அவன் வைப் அவுட் பண்ணிருப்பான். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் அந்த ஃபீல்ட் கார்டுக்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப அந்த ஃபீல்ட் கார்டோட சபார்டினேட் சிட்ரின் அப்படிங்கிறவ மத்த எக்ஸாஸ்ட் ஆன எலைட்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிட்டு ரொம்பவே அடிபட்டிருந்த
அந்த ஃபீல்டு கார்டு இருந்துட்டு கூட்டிட்டு அங்க இருந்து வேனிஷ் ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவளையுமே இருந்துட்டு காட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொசிஷனை ப்ரூவ் பண்றதுக்கு டூவல வந்துட்டு கேட்டது மட்டும் இல்லாம வித்தவுட் அ டவுட் ஃபீல்டு கார்டு அவனுக்கு வந்துட்டு என்னென்னலாம் வேணும்னு யோசிக்கிறானோ அது எல்லாத்தையுமே அவன் வேனிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஊஜகம் இருந்துட்டு அந்த 9 ஹெவன்ஸ் எங்களோட எல்லா ஸ்ட்ரென்த்தையுமே இருந்துட்டு யூஸ் பண்ணியும் அவனை வந்துட்டு அன்னைக்கு தடுக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு குவெஸ்ட் ரிவார்டா ஃப்ரோசன் ஆர்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. இது யூஸ் பண்ணா மானா வந்துட்டு 15 ஸ்டாட் வந்துட்டு அதிகரிக்கும். மேபி இந்த டார்ஃப் வந்துட்டு இவங்களுக்கு குவெஸ்ட் கொடுத்தாங்கல்ல அதோட ரிவார்டா வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்துட்டு அன்னையில இருந்து அந்த ஃபீல்டு கார்டு எந்த ஒரு மூவியுமே மேக் பண்ணல. பட் அது காரணம் அவன் ரெக்கவர் ஆகாம இருக்கிறது கிடையாது. அவனோட இன்ஜுரிஸ் எல்லாம் எப்போவே ஹீல் ஆகிருக்கும். அப்படிங்கிறப்ப அவன் போறதுக்கு முன்னாடி என்ன செய்யிருக்கான் அப்படின்னா, பரவாயில்ல இது வந்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க வந்துட்டு 9 ஹெவன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுல வந்துட்டு நானுமே சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த தடவை நான் வரப்போ இதை விட இன்னுமே எனக்கு ஃபன்னை வந்துட்டு கொடுக்க தயாரா இருங்க. உங்களுக்கு வந்துட்டு 6 வருஷம் கொடுக்குறேன். சோ அந்த 6 வருஷம் பயன்படுத்தி ப்ரிப்பேர் ஆகி அடுத்த தடவை நான் வரப்ப என்ன தடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஹீரோ வந்துட்டு அந்த காய் இந்த உலகத்தோட டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணிருக்கான். இந்த ஹெவன்ஸ்லயுமே அவன் தான் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கான். அதனாலதான் நான் இன்னும் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராங் ஆகணும். ஜஸ்ட் ஒன் பர்சனோட ஹேண்டில் இருந்துட்டு இந்த உலகமே இருந்துட்டு வீழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.